22-year-old male came with a complaint of leg pain in past 7 months. எந்த leg சார்? Right leg. வம்சி அமைதியாக இருக்கலாம். ரைட் லெக்ல எங்க பெயின்? காஃப். காஃப் பெயின். மீடியல் காஃப். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேக்குறீங்களா? அவர் வந்து லெக் ஒர்க் அவுட் ஒரு நாள் ரொம்ப ஹெவியா பண்ணிட்டார் போல. ஒரு நாள் லெக் ஒர்க் அவுட் ரொம்ப ஹெவியா பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் பெயின் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாரு. என்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது லெக் எக்ஸசைஸ்? இல்ல ஃபுல்லாவே லெக் ஒர்க் அவுட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணாராமா. ஃபுல் பால் லெக் ஒர்க் அவுட், ஸ்குவாட், லெக் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபுல் லெக் எக்ஸசைஸ் தான் பண்ணாரு. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸ் பண்றாருங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்றாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா லோட் பண்ணிட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்றாரு, கொஞ்சம் லோட் பண்ணிட்டாரு. ஓகே. 7 months என்ன பண்றது சார்? எப்படி மேனேஜ் பண்றது? 7 months நிறைய டாக்டரை பார்த்துருக்காருங்க. மேனேஜ் பண்ணல, மேனேஜ் கஷ்டம் தான் கொஞ்சம். ஆனா அவருக்கு சிவியர் பெயின் இல்ல, அதனால மேனேஜ் பண்ணிருக்காரு. பெயின் இன்டென்சிட்டி இப்போ வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, அதிகமா இருக்கும்போது 4.5 சொன்னாரு. நார்மலா 2.5 அந்த மாதிரி. அக்ரிவேட்டிங் ஃபேக்டர் வந்து வாக்கிங், ரிலீவிங் வந்து ரெஸ்ட், while stair climbing and every load, walking or stair climbing. When you put a leg on the floor and do some activity, increasing the activity causing problem. இப்போ என்ன வர்க் பண்றாங்க சார்? ஸ்டூடெண்டா சார் இல்ல ஆபீஸ்? இல்ல ஐடில வர்க் பண்றாங்க, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏதோ மெடிக்கல் ஹிஸ்டரி எதுவும் இருக்குங்களா ப்ரீவியஸா? பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படின்ட்டு எதுவும் இல்ல. irritability, சென்சிட்டிவிட்டி ஹைங்க. இரிட்டபிலிட்டி வந்து லோ, மாடரேட், லோட் கொடுக்க வருது. போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. வந்துருச்சுன்னா நைட் ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. நைட் பெயின் ஏதாச்சும்? நைட் பெயின் இல்ல எதுவும் சொல்லல. நைட் பெயின் எதுவும் சொல்லல. அசஸ்மென்ட் ஃபார்ம்ல செகண்ட் பேஜ் காட்டலாம் சார். பின்னாடி அது தெரியுது. ஸ்வெல் ஆகுது சார்? ஸ்வெல்லிங் ஏதாச்சும் அந்த இடத்துல சொல்லாகுதான்னு கேட்டீங்களா? இல்ல இல்ல, வேற எங்கேயாச்சும் சார்? while palpation? During palpation was pain. Where location calf, right? You ask. No, through calf to glute, ankle. Calf is painful in palpation. இங்க பெயின் இருக்கு மேல போலையோ. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ankle dorsiflexion restriction இருக்கு. ankle dorsiflexion restriction இருக்கு. plantar flexion இல்ல, நார்மல். கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு gift. Did you palpate to the Achilles tendon? Surface area. Achilles tendon is not painful, Rishabh. While palpating also? No, Achilles tendon is not painful. Vikrant, is someone you asked something? Sir, restriction சொன்னீங்களே சார், plantar flexion restriction இருக்கா? ஆமா, plantar flexion restriction இருக்கு. dorsiflexion restriction தான் இருக்கு, plantar flexion இல்ல. ஏதோ பேக் பெயின் இருக்குங்களா சார்? பேக் பெயின் லைட்டா இருந்திருக்கு, பட் இல்ல. அவர் வந்து இருக்க மாதிரி இருக்குன்றாரு, பட் ஆனால் பேக் பெயின் சுத்தமாவே இல்ல இப்ப அவருக்கு. என்னாச்சு? மசில் டைட்னஸ் இருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் க்ளூட்ல. இல்ல, மசில் டேமேஜ் எல்லாம் இது இல்ல. ப்ரீவியஸ் இன்ஜுரினா அதான் சொன்னேனே, ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இல்ல சொல்லிட்டேனே அப்பயே. இன்ஜுரி எல்லாம் இது ஸ்பெசிஃபிக் ஆகல. ஸ்பெஷல் டெஸ்ட் ஏதாவது பண்ணீங்களா சார்? ஸ்லம், எஸ்எல்ஆர், கிராஸ் எஸ்எல்ஆர்? ஸ்லம் டெஸ்ட் பண்ணல, தேவைப்படல. பட் ஆனா எஸ்எல்ஆர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சேம் சைடு ரைட் சைடு பெயின் சொல்றாருல, ரைட் சைடு லெக் லிஃப்ட் பண்ணும்போது நார்மலா எஸ்எல்ஆர் சொல்ற ரேஞ்ச்ல பெயின் கிடையாது. நார்மலா எஸ்எல்ஆர் சொல்ற ரேஞ்சு தாண்டி மேல போகும்போது காஃப்ல பெயின் இருந்துச்சு. ஆப்போசிட் கிராஸ் எஸ்எல்ஆர் பண்ணும்போது ஃபுல்லாவே பண்ணாங்க, பட் ஆனா அந்த சைடு பெயின் இல்ல. வெரி தோன்ற மாதிரி இருக்குன்னாங்க, ஆனா பெயின் இல்ல.
ஹாம்ஸ்ட்ரிங் சார் ஸ்ட்ரென்த் அசஸ் பண்ணீங்களா? ஹாம்ஸ்ட்ரிங் அசஸ் பண்ண தேவைப்படல. Any history of ankle sprain? நோ. சார் 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆன்செட் வந்து எப்படி சொன்னீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணப்போ தான் பெயின் வந்துச்சுன்னு ஆமா, சொன்னீங்க. லெக் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க தானே. நெக்ஸ்ட் அவர் லெக் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லையா 7 மந்த்ஸ்? அதுக்கப்புறம் லெக் ஒர்க் பண்ணல, வலி வந்துருச்சு, அப்படியே போயிருச்சு. Sir, what workout he was doing when he felt? அதான் சொன்னானே, ஃபுல்லா லெக் ஒர்க் அவுட், ஃபுல் பாடி லெக் ஸ்ட்ரென்த். அதுக்கடுத்து அவர் லெக் ஒர்க் அவுட் பண்ணல. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒர்க் அவுட்ல தான் அப்படின்னு அவர் சொல்லல, அப்படி எதுவும் இல்ல. While doing calf stretch, he felt pain. While doing calf stretch அது பண்ணல ரிஷப், தேவைப்படல. calf stretch பண்ணி பார்க்கல. Overhead squat. கன்சல்டேஷன் தானே, இன்னைக்கு தான் பார்த்தோம் கன்சல்டேஷன். இப்ப ஒரு ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல, ஸ்டாப் லெக் பண்ணிட்டாரு. தவிர அப்பர் பாடி அந்த மாதிரி இல்ல, எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஜிம்மே ஸ்டாப் பண்ணிட்டாரு. சார் நிறைய பாத்தீங்கன்னு சொன்னீங்க, சாரி, ஒரே நிமிஷம், விக்ராந்த் சொல்லுங்க. நிறைய டாக்டர்ஸ் பார்த்தேன்னு சொன்னீங்க. டாக்டர்ஸ் ஏதாச்சும் சொல்றேன். டாக்டர் எம்ஆர்ஐ எடுத்து டிஸ்க் பல்ஜ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரேல வந்து டிக்ரீஸ் போன் சைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த எம்ஆர்ஐல சிவியர் டிஸ்க் பல்ஜ்னால தான் உங்களுக்கு ரேடியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரேடியேட்டிங் பெயின், காஃப்ல பெயின் இருக்கு, அதனால தான் காஃப்ல பெயின் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு காஃப் நீட்ஸ் ஏதாச்சும் பெயின் இருக்கா? அவருக்கு இருந்துச்சு. காஃப்ல மட்டும் பெயின் இருக்கா, கஃப்ஸ் நீஸ்ல பெயின் இருக்கான்னு கேக்குறீங்களா? கஃப்ஸ் நீஸ்ல வந்து என்ன, நான் கேட்டேன், இது கேட்டோம்ல வம்சி, கஃப்ஸ் நீஸ்ல பெயின் இருந்துச்சாம் முதல்ல. ஸோ இன்டென்சிட்டி அதே மாதிரி தான் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட்ல இருந்த அளவுக்கு தான் இன்டென்சிட்டி இப்போ இருக்கு? அந்த அளவுக்கு இல்ல, பட் ஆனா இருந்துச்சு. Can you just show the area at which area he was having pain? லொகேஷன். Yeah. Okay. இது காப்பா பின்னாடி பார்த்தா What about the forward bending? பெயின் ஃப்ரீ we can. Overhead squat. forward squatல தான் ஆங்கிள் டார்சிஃபிகேஷன் மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டுபிடிச்சேன். ஹிப் ஷிஃப்ட் இருந்துச்சு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருந்துச்சு. கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்பலாம் பெயின் இருக்கா சார்? என்னாச்சு சாம், சொல்லுங்க இன்னொரு டைம். கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்படியே டவுன் இல்ல சாம், இல்ல சார், அதான் சொன்னேனே, வாக்கிங் லோடு, கிளைம்பிங் ஸ்டேர்ஸும் ஒன் கைண்ட் ஆஃப் பெயின்ஃபுல் ஃபேக்டர் தான், அக்ரிவேட்டிங் ஃபேக்டர் தான். பட் லோடு கொடுத்தாலே, பட் ஆனா மெயின்லி இந்த வாக்கிங், ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். எந்த சைடு சார் ஷிஃப்ட் இருந்தது? ஷிஃப்ட் வந்து லெஃப்ட் சைடு தான் இருந்துச்சு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருந்துச்சு. இப்போ ஆங்கிள் டார்சிஃபிகேஷன் மொபிலிட்டி கம்மியா இருக்குங்கிறது கண்டுபிடிச்சோம். சார் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இல்ல இப்ப ரீசென்ட் டைம்ல. லாஸ்ட் 7 மந்த்ஸா இதனால, ஏன்னா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னாலே 3 மந்த்ஸ் தான் பார்ப்போம், லாஸ்ட் 3 மந்த்ஸ். 7 மந்த்தா இதனால அவர் ஆக்டிவா இல்லங்கும் போது பிசிக்கலி இன்ஆக்டிவ் தான் எடுத்துக்கணும். Psychosocial factor இல்ல, cognitive affective. காக்னிட்டிவ் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்கு இப்போதைக்கு எக்ஸலன்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தாட் அண்ட் பிலீவ் இருக்கு அதை பத்தி, அவங்க ப்ராப்ளம் பத்தி. ஓகேங்களா? அப்புறம் வந்து அஃபெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா, அஃபெக்ட் ஆயிருக்காரு. நான் எங்கேஜ்ல பெயின் இருக்கு, இது சரி பண்ணணும், இதுல இருந்து வெளியே வரணும் எப்படின்னு கொஞ்சம் எமோஷனலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் நாட் தட் சிவியர் அட் ஆல். இப்போ நீங்க சொன்னா புரிஞ்சுக்கிற ஸ்டேட்ல இருக்காரு, தெளிவான மைண்ட் செட்ல இருக்காரு. சரிங்களா? சோசியலா எனக்கு தெரியல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், எஜுகேஷன் லிட்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பத்தி பேசல, மேபி அப்கமிங் செஷன்ஸ்ல தான் நமக்கு தெரியும். சார் ஒரு டவுட், 7 மந்த்ஸா பெருசா எதுவும் மேனேஜ் பண்ணலன்றீங்க, இப்போ ஏன் சடனா வந்துருச்சு? இல்ல இப்போ எதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி ஆகலையே. 5-6 டாக்டர்கிட்ட போயிட்டாங்க, எல்லாருமே டிஸ்க் பல்ஜ்னால உனக்கு காஃப்ல பெயின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்க் பல்ஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார், பிசியோதெரபி ஆச்சு. டிஸ்க் பல்ஜ் பிசியோதெரபி பார்த்துருக்காரு, சரியாகல. பிசியோதெரபில என்ன பண்ணுவாங்க டிஸ்க் பல்ஜுக்கு? அவங்க நம்ம ட்ரெடிஷனலா எல்லாம் வழக்கம்போல பண்றது தானே. இந்த நீட் இது பாசிவ் ஆப்ஷன் தான். அதுல அவருக்கு பெட்டர் ஆகல. யாரும் மூவ்மெண்ட் என்கரேஜ் பண்ணி பெருசா அவரை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரதை பத்தி யோசிக்கல இது வரைக்கும் பெருசா. Is there neural changes in the leg? Neural changes na, Rishabh, what specifically you're asking? Sir, any changes in the dermatome? One problem, because this case is in online, Rishabh. And one thing, family member, one person is in doctor. One person is doctor. Okay. அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்க? என்னாச்சு விக்ராந்த்? நம்னஸ் திங்கிங் சென்டர் மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்? நம்னஸ் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல, அந்த மாதிரியும் அவர் எதுவும் சொல்லல. ரேடியேட்டிங் மாதிரி சொன்னாரு, பட் ஆனா நம்னஸ் மாதிரி. Did that doctor influence in any way to this patient? Yes. அவர் என்ன டாக்டருங்க? அவங்க இப்பதான் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர், அவர் தங்கச்சி. What he said? அவர் தங்கச்சி. He was referred to do all the blood tests to rule out inflammatory cause, and same many things he suggested. And he ruled out that, and he don't have any blood test positive.
RA factor or other ESR, CRP, nothing. And she advised to take MRIs of disc bulge. These are all things was there. So there was no tingling sensation throughout the leg or something like that. சார் காப் ரைஸ் He டெஸ்ட் பண்ணி பார்த்து didn't mention that. சிங்கிள் காப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? புரியலமா? காப் ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன். லெஃப்ட் அன்அஃபெக்டட் லெக்ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காப் ரைஸ் 12 பண்ணாரு. அஃபெக்டட் லெக்ல வந்து ஸ்டார்டிங் பண்ணும் போதுலேருந்தே டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு அவருக்கு. ஒரு 7 பண்ணாரு மேக்ஸிமம். பெயின் இருந்தது. பெயின் இருந்துச்சு, டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, பண்ண முடியல. எல்லாருமே கேட்கலாம். Is he playing any specific game or something? Is he Playing any kind of particular game or something? He's not playing any sport. பேக் பெயின் இப்போ இருக்கா சார் அவர்? பேக் பெயின் இல்ல, நோ பேக் பெயின். இப்ப மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. நோ பேக் பெயின். சார் இப்போ காஃப்னால நீங்க எதுவும் இந்த மூமெண்ட் சைட் டெஸ்ட் எதுவும் பண்ணிருக்காரு? தாமஸ் டெஸ்ட் கேக்குறீங்க? தாம்சன் டெஸ்ட். என்ன Common. டெஸ்ட்? டிவிடி பார்க்கறதுக்கு நம்ம டெஸ்ட் இல்ல பண்ணி பார்க்க முடியல. ஆனா அது தேவையில்லை. அதுக்கான இல்லைன்னா தாமஸ் சான்ஸ்னா இன்னும் ரொம்ப சிவியரா இருக்குமே. வாக்கிங்ல எல்லாம் அவருக்கு பெயின் இருக்கு அப்படிங்கும்போது அது இன்னும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கணும். பட் ஆனா அதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மாதிரி எதுவும் சொல்லல. அது ரிலேட் ஆகாதனால நான் பார்க்கல. அவரு ஆக்டிவிட்டி லிமிட் பண்ண ஆரம்பிச்சாரு சார். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி லிமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? லிமிட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன் ஸ்டே ஆக்டிவ்னு சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தான்னு கேக்குறேன். நம்ம கன்சல்டேஷன் பயந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவன ரொம்ப பயந்த ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு அவருக்குள்ளேயே ஒரு டவுட் வந்து தப்பா வந்து அதான் சொன்னேன். நான் எழுதியிருக்கேன் பாருங்க. he has excellent understanding about his problem. ஓகேங்களா? அதெல்லாம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்ன சயாட்டிக்காவே எனக்கு கிடையாது, எனக்கு சயாட்டிக்கான்னு சொல்லி நம்ப வச்சுட்டாங்க, ரேடியேட்டிங் சிம்டம் சொல்லி நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனா வந்து he has good understanding of his problem also, but diagnosis opposite to what he says. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா சார்? இல்ல இப்பதான் வந்து நாளாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுதான். சோ நான் ஒரு டயக்னோசிஸ்க்கு வந்துட்டீங்களா? வேற யாராவது ஒரே ஹோல்ட் பண்ணிக்கலாம். வேற யாராவது வந்துட்டீங்களா? ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா? வேற யாருக்கோ ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? இல்ல ஏதோ क्वेश्चन என்கிட்ட கேட்கணுமா? டயக்னோசிஸ் போயிடுவோமா? வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகேவா? shall I lock? வேற ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா? இல்ல சரி, அமைதியா இருங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட டயக்னோசிஸ் என்னங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் இது டயக்னோசிஸ் சொல்லாம இங்கிருந்து கட் பண்றோம். போலாமா? சொல்லுங்க சுரேந்தர். சார் ஃபர்ஸ்ட் அவரு ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணாம ஒரு திரும்பி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓவர்லோட் பண்ணிருப்பாரு. ஓவர்லோடிங் பெயின் சொல்லி முடிக்க போறீங்க. இல்ல ஆன் பாயிண்ட் சொல்லிருங்க. இதுதான் சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இதுதான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உண்மையை கரெக்டா தான் எக்ஸ்பிளனேஷன் கேட்கறேன். நான் ஸ்பெசிபிக் லோ இன்டியூஸ் அதான் சுத்தியோல சொல்ல வந்தீங்க. ஓகே, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். வேற டயக்னோசிஸ். ரம்யா என்னம்மா சொல்லுமா, வாய் திறந்து. விக்கி என்ன டயக்னோசிஸ் உங்களுக்கு? நான் ஸ்பெசிபிக்கா இருக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க காஃபஸ் ஸ்னீஸ்ல பெயின் இருக்கு, முன்னாடி இருந்தது சொன்னீங்க. அது இல்ல, பட் வந்து எஸ்எல்ஆர்ல ஒரு ரேஞ்ச் ஏதோ பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மேக் சென்ஸ், புரியுது. அதுவும் ஒரு இடிச்சுட்டு தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதால ஓவர்லோடு சான்ஸ் இருக்கு. பட் வந்து இதுல வர்றப்போ மட்டும் எப்படி பெயின் வரும்? லெக்கே தான் அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் எனக்கு இது நான் ஸ்பெசிபிக்கும் வர மாதிரி இருக்கு, ரெடிகுலோபதியும் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் நடுவுல இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. இது மூணும் ரிலேட் பண்ணி அது வந்து ஸ்பெசிபிக்கா தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது வந்து நான் ஸ்பெசிபிக்கா இருக்க வாய்ப்பு ஏதோ ஸ்பெசிபிக் ரீசனால தான் இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட். சூப்பர். சுரேந்தர் வந்து நான் ஸ்பெசிபிக்னு இருக்காரு, லோட் இன்டியூஷன் இருக்காரு. விக்கி வந்து ஸ்பெசிபிக்கா தான் இருக்குமோன்றது டவுட் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ரம்யா
என்னன்னா நீங்க எனக்கு பால்பேஷன் பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க. ரேஞ்சுமே ஆங்கிள் மொபிலிட்டியுமே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஆக்சுவலா வந்துட்டு ஆனா எங்க இதுல இதாச்சுன்னா நீங்க பேக் பெயின் ஹிஸ்டரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பேக் பெயினே பேக் பெயின் இல்ல. ஸ்டார்ட் ஆயிருக்கு எம்ஆர்ஐல அது லைட்டா வந்திருக்கு எம்ஆர்ஐல டிஸ்பல்ஜனுக்கு. டிஸ்க் ஆனா எம்ஆர்ஐல அவருக்கு பேக் பெயின் டீக்கல் சாக்கோட கம்ப்ரஷன் ஆயிருக்கு L4 L5 ன்னு வந்திருக்கு. ஆனா டார்சிஃபிளேஷன் ரேஞ்சும் கம்மியா இருக்கு. இதுவும் ஒரு இது இருக்கு இல்ல. அது ஒரு அது பாயிண்ட் ஒரு இது இருக்கனால இருக்கு. இது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அது வேற பேஷண்ட் சாரி. டார்சிஃபிளேஷன் ரேஞ்சும் கம்மியா இருக்கு சொன்னீங்க. ஆமா டார்சிஃபிளேஷன் ரேஞ்ச் கம்மியா இருக்கு. அப்புறம் காஃப் லோட் பண்ண முடியல. 7 reps தான் பண்ணிருக்காரு ரைட் சைடு. சோ அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரீசன் வந்து கரெக்ட்டா கொடுத்துக்கலாம். டவுட் கேட்க மாட்டேன். அதான் விக்ராந்த் அடுத்து நீங்க கேளுங்க. இவங்க ரம்யா சொல்லிருக்கோம். சரி ரம்யா வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சரி ஓகே விக்ராந்த் சொல்லுங்க. இல்ல சார் டவுட் தான் சார். இப்ப மசில் வேரியேஷன் ஏதாச்சும் இருந்ததா? காஃப்ல அட்ரோஃபி சைஸ் ஏதாச்சும்? அட்ரோஃபி மாதிரி தெரியல விக்ராந்த். ஆன்லைன்ல நம்ம பார்த்தோம் நமக்கு அது பெருசா தெரியல. வேற ரிஷப் பாய் I'm feeling like it could be the case of medial gastrocnemius strain. He was doing repeatedly activity. ஓகே மேபி ஃபைன். சோ இப்போ நான் ஆன்சர் சொல்லட்டுமா இல்ல வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? இன்னொரு எனக்கு பாசிபிலிட்டி என்ன தோணுதுன்னா லம்பார் ரெடிகுலோபதியா இருந்திருக்கலாம். பட் வந்து அந்த அளவுக்கு சிவியரா இல்லாம இருந்தது. ஓகே ஓகே. Any fracture? வெயிட் பையா. ஃபிராக்சர்னா நான் தான் சொல்லிருப்பேனே இது பாஸ் ஹிஸ்டரியில ஃபிராக்சர் ஆயிருக்கு. இன்ஜுரி சொல்லிருக்கேன். ஹேமா விக்ராந்த் உங்களோட தாழ்மையான கருத்து சொல்லுங்க. அந்த ஆள் அவர் தான் கேட்டிருப்போம். சார் டீக்கல் சைன் இன்வால்வ்மெண்ட் இருந்ததால கண்டிப்பா ரம்பார் அடிப்ளோபதி இருந்திருக்கலாம் சார். அதனால இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கும் சார். இப்போ அவர் ஏதோ ஸ்கோர் சொல்லிடுறாரா? இல்ல சார் லேட் क्वेश्चन இது இடையில ஆன்சர் பண்ணேன். இல்ல சார் எதுவும் வளரல கேம் உள்ளது. சார் நியூரல் இன்வால்வ்மெண்ட் தான் சார். நியூரல் இன்வால்வ்மெண்ட். சரி ஓகே நான் சொல்றேன். நானும் கன்ஃபியூஷன் டயக்னோசிஸ் பண்ணேன் ஃபுல்லா பண்ணிட்டேன். எனக்கு ரெண்டு விஷயம் வந்து இடிச்சுது. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு பேஷண்ட் ரம்யா வந்து பார்த்து சரியாகவே இல்லைல்ல. அந்த கால் கீழே பெயின் வச்சு அவங்களுக்கு பேக்ல பெயினே இருக்காது. நின்னா நடந்தா மட்டும் தான் வலிக்கு, உட்கார்ந்தா மட்டும் தான் பெட்டரா இருப்பாங்க. அவங்க லொகேஷன் பிலோனி சிம்டம்ஸ் ஆன லொகேஷன் வேற. அவங்களுக்கும் இதே லம்பார் ரெடிகுலோபதி, இதே எஸ்எல்ஆர், இதே ஸ்லம், இதே தான் அவங்களுக்கும். அதனால எனக்கு நியூரல் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நியூரல் தான் இது அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்ல ஃபுல்லா தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா கேஸ்ட்ரோல ஏதோ பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். இல்ல டாஸ்பெக்ஷன் எமோஷனா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும். இன்னொரு வகையில பார்த்தோம்னா ரேஞ்ச் எமோஷன், ஸ்ட்ரென்த், அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா பேக்ல எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லை. எஸ்எல்ஆர் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப எண்ட் ரேஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லைட் ஆச்சு. பெயின் சிவியாரிட்டி ரொம்ப கம்மியா இருந்ததுனால இது வந்து வேற ஏதாவது வந்து லெக் ஓவர்லோடனாலேயோ நான் ஸ்பெசிஃபிக்னாலேயோ வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்குமா அப்படின்றதுலயும் ஒரு கேள்வி இருக்கு, டவுட் இருக்கு. பட் இங்க இன்னொரு வகையில யோசிச்சு பார்க்கும்போது லம்பார் ரெடிகுலோபதி இருந்து அந்த பஞ்ச் ஆஃப் நர்வ் ரூட்ல நிறைய வயர்ஸ்ல மேபி காஃபுக்கு சப்ளை பண்ற L4 L5 இருந்து வரக்கூடிய நர்வ் மட்டுமே இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கலாம். ஆயிருந்து அது மட்டும் பிலோனி சிம்டம்ஸ் இருக்கு, அதுவும் காரணம் இருக்கு. அப்படி நியூரல் இன்வால்வ்மெண்ட்னா கூட மசில் வீக்னஸ் போயிருக்கலாம்ல. அப்படி நியூரல் இன்வால்வ்மெண்ட்னா மசில் வீக்னஸ் போயிருக்கணும். அப்படி எப்படி டாஸ்பெக்ஷன் ரேஞ்ச் எமோஷன் போச்சு அப்படின்னா நேர்ல பார்க்கணும். இப்ப நான் அவரை மசில் டைட்டா இருக்கா அப்ப மேக் சென்ஸ். ஒரு வீடியோ போய் காஃப் ஸ்ட்ரெச் பண்ணி பாத்தீங்களா? மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன். செஷன்லயே காஃப் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. இவர் கேட்டதுக்கு அப்புறம் நான் செஷன்ல காஃப் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கல. மசில் அட்ரோஃபி போல நியூரல் இன்வால்வ்மெண்ட் இருந்தா 7 மாசத்துல மசில் அட்ரோஃபி போயிருக்கும். மசில் அட்ரோஃபியும் போகல இங்க. அப்படிங்கும்போது இங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆச்சு. ஆனா இது ரெண்டுக்குள்ளதான் டிராவல் ஆக போகுது. நீங்க எல்லாமே கரெக்ட் தான். எதர் இது இல்லாட்டி இதுக்குள்ளதான் டிராவல் ஆக போகுது. பட் ஆனா அதை சொல்றது நம்ம கிளியரா பேஷண்ட் நேர்ல பார்த்துட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில 8:15 வர சொல்லியிருக்கேன் பேஷண்ட். அப்ப சென்னையில் இருக்கும்போது பார்த்துட்டு என்ன வழின்னு சொல்றேன்னு பாரு. சரியா? நான் பார்த்துட்டு என்னன்றது குரூப்ல மெசேஜ் போடுறேன். சரி நன்றி.
பட் கரெக்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கேஸ். ஏன்னா இந்த கேஸ் நீங்க டிராவல் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பேக்கை பத்தி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் பேக் பத்தி கேட்டது விக்னேஷ் தான். பேக்கை பத்தி யாரும் திங்க் பண்ணவே இல்லை. விக்னேஷ் பேக் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் பேக் பத்தி யோசிச்சீங்க. இல்லாட்டி பேக்கவே விட்டுருப்பீங்க. பேக் பெயின் இல்லைன்னு விட்டுருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதான் இன்னைக்கு லேர்னிங். யாரு வந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் டயக்னோஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட்